Good evening, parents. Good evening, Miss. Good evening. Good evening, எல்லாருக்கும். ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். Um, என்னன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க தமிழ் பாடம் அண்ட் சயின்ஸ் பாடம் புதுசா நாங்க சயின்ஸ் பாடம் ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் இந்த மாசத்துல இருந்து. ஸோ 2 வீக்ஸ் நாங்க அப்புறம் 1 வீக்ஸ் முடிச்சிருக்கோம், 2 வீக்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஸோ அதுக்குரிய ஒரு ஃபீட்பேக் ஒன்று கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க தமிழ் பாடம் நாங்க போன மாசமே ஸ்டார்ட் பண்ண இருந்தது, ஆனா ஸ்டார்ட் பண்ண முடியல. இன்றைக்கு ஒரு புது டீச்சர் ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறோம் தமிழ் பாடத்துக்கு. ஸோ அதுக்கு நாங்க எத்தனை பிள்ளைகள் எனக்கு ஷுவரா நீங்க யாருமே அப்டேட் பண்ணல, ஷுவர் பண்ணல தமிழ் பாடம் எத்தனை பேர் படிக்க போறீங்க, எத்தனை பிள்ளைகள் விரும்புறீங்க. 2-3 பேரண்ட்ஸ் கேட்டவங்க மட்டும்தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெட்டாக்கள் என்ன மாதிரின்னு தெரியல. நீங்க அப்படி வேற கிளாஸஸ் போறதுனால இல்லையா என்ன தெரியல, ரைட். ஸோ நாங்க அந்த கவுண்டை ஒரு எடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டிருந்தேன். விசேஷமா தமிழ் பாடத்துல எத்தனை பிள்ளைகள் பங்கு பெறுவீங்க, கிரேட் 6ல 7ல 8ல. முடிஞ்ச பிள்ளைகள் வீடியோ ஆன் பண்ணியிருந்தா நல்லா, ரைட். 6, 7, 8ல எத்தனை பிள்ளைகள் நீங்க ஜாயின் பண்ண இருக்கிறீங்க தமிழ் பாடத்துக்கு கதைக்கு இருக்கிற. இன்னைக்கு எங்கட மிஸ்ஸும் ஜாயின் பண்ணி இருக்கிறா, தமிழ் மிஸ்ஸும் ஜாயின் பண்ணி இருக்கிறா. அவட நான் பிறகு உங்களுக்கு டைம் ஒன்று தாரேன், ரைட். இப்போ எனக்கு ஒருக்கா பிள்ளைகள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும். சயின்ஸ் பாடம் எப்படி போகுது, நாங்க என்ன சொன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தை ரெண்டையுமே சேர்த்து இருக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் ஒரு ஆள் 2 பேர் இருந்ததுனால மிஸ்ஸுக்கும் கொஞ்சம் டைம் பிரச்சனை இருந்ததுனால 2 பேரையும் எடுத்து செய்யறது. பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு, பேரண்ட்ஸ் நீங்க உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். 2 மீடியமும் சேர்த்து எடுக்கிறதுனால உங்களோட பிள்ளைகளுக்கு எது டிஃபிகல்டிஸ் இருக்குதா, இல்லாட்டி எப்படி செய்யலாம்னு நீங்க விரும்புறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் அதுக்காண்டியும் தான் பேரண்ட்ஸோருக்கா நான் மீட் பண்ண எடுத்திருந்தேன். ஸோ சயின்ஸ் பாடம் படிக்கிற பிள்ளைகள் பேரண்ட்ஸ் குயிக்கா அவங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க வேலைக்கு முடிக்கலாம். சயின்ஸ் பாடம் படிக்கிற 6ஆ 7ஆ 8ஆ யாரா இருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொஞ்சம் சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க அடுத்து தமிழ் பாடத்துக்குரியதுக்கும் போகலாம், ரைட். குவிக்லி. Good evening, Miss. குட் ஈவினிங் மிஸ். எஸ், சொல்லுங்க. நான் மிஸ் சாலினி மிஸ் அங்கிருந்த அம்மா. கிரேட் 7 and 8 உண்மையில நல்லதா போய்கிட்டு இருக்குது. டீச்சர் நல்ல வடிவா படிப்பிக்கிறா. மீள வலியுறுத்தல்ல இருந்து எல்லாமே நல்லதா போய்கிட்டு இருக்கு. நல்லா வாசிக்கவும் விடுறா. உண்மையில நல்லதா இருக்குது, ரைட். பிரியோசனமா இருக்கா, ரைட். நான் இன்னும் சயின்ஸ் கிளாஸுக்குள்ள நான் வந்து பார்க்கல. எனக்கும் டைம் டேபிள் பிரச்சனை ஒன்று இருக்கிறதுனால நான் பிள்ளைகளுக்குள்ள டைம் அவங்களோட கிளாஸுக்கு போய் பார்க்க எனக்கு முடியல. அதனாலதான் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சு அவங்களோட பேசலாம்னு நினைச்சேன், ரைட். ஓகே. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் நீங்க ரெண்டும் இவங்க தமிழ் மீடியம் தானே, மிதுஷாலினி அண்ட் மிதுசங்கர்? தமிழ் மீடியம், ரைட். இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு, வேற யாருமே இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் ஒரு ஒப்பீனியன் சொல்லலுமா? இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகளுக்கு எதுவும் கஷ்டம் இருக்கா, மிஸ் வந்து விளங்கப்படுத்துறது தமிழ்ல இங்கிலீஷ்ல போறாவா, என்ன மாதிரி விளங்குதா பிள்ளைகளுக்கு? இங்கிலீஷ் மீடியத்துல யாருமே இல்லையா கூட, தமிழ் மீடியமா இருக்கிறீங்க? ரைட், ஓகே. அப்ப நாங்க மிஸ்ஸோட கதைச்சு இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் இல்ல கிளாஸ்ல அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா தமிழ் மீடியத்தை மட்டுமே கொண்டு போறதா நான் யோசிக்கிறேன். நானும் இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் இருந்தா ஒருக்கா சொல்லுங்க. பிள்ளைகள் யாராவது இங்கிலீஷ் மீடியத்துல சயின்ஸ் படிக்கிறீங்களா? பேரண்ட்ஸ் டே குறைவா இருக்கு, இன்னும் தெரியல. திடீரென மீட்டிங் போட்டதுனாலே தெரியல. இங்கிலீஷ் மீடியம் யாரும் இல்ல தானே? வர்ஷிகா, எஸ் வர்ஷிகா இருக்கிறீங்களா? எஸ் மிஸ்.
உங்களுக்கு எப்படி இருக்கு கிளாஸ்ல? இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸுகள் மிஸ் எப்படி தாராவா என்ன மாதிரி? மிஸ் இப்ப தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் விளங்கப்படுத்துவா பேருந்து எங்களுக்கு தனித்தனியா எங்களோட குரூப்ல நோட்ஸ் சென்ட் பண்ணி விடுவா. இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் வருதா உங்களுக்கு? ஓ ரைட், ஓகே. அப்ப ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் இருக்குதா மிஸ்ஸோட உங்களுக்கு கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குதா, இல்லாட்டி எதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு மிஸ். இருக்குது, ரைட். நீங்க கிரேட் 7 வர்ஷிகா 8. 8 ரைட், ஓகே 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 ரைட். வேற யாரும் இல்ல தானே பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப நான் பிள்ளைகள் இல்லாத பட்சத்துல நாங்க டைம் டேபிளையும் சிலது மாற்ற இருக்கு. என்னன்னு சொன்னா டீச்சர்ஸுக்கும் டைம் மிச்சப்படுத்தி கொள்ளலாம். மற்ற பாடங்கள் எதுவும் விரும்பினாலும் நாங்க கொடுக்கலாம். எஸ் ஜெயசன் அஞ்சலோ. டீச்சர் அந்த நேற்று சயின்ஸ் கொஞ்சம் விளங்கலாண்டாரு, இங்கிலீஷ்ல ரொம்ப பேசுறாங்கண்டு. பிறகு டீச்சர் கேள்வி கேட்க பதிலும் சொல்லாம இருந்தவர். பிறகு டீச்சர் இன்னைக்கெல்லாம் தமிழ்ல கேள்விகளை அனுப்பி விட்டுருக்காங்க. அப்ப அது ஓகே, தேங்க்யூ. ஓ, அப்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்போது தமிழ்ல விளங்கப்படுத்தும் போதும் தமிழ்லையும் கொஞ்சம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு விலங்கு. மத்த டீச்சர் அந்த டைமுக்கு தான் நெடுகிலும் போக மாட்டேச்சோம், 9க்கு 10க்கு பிறகா. எஸ், 9ல என்ன இருந்து சொன்னா 10. எங்களுக்கு கிரேட் 6 and 7 9க்கு எடுக்க இல்லாத தானே. அப்ப அதனால நான் கிரேட் 6 and 7 8 9க்கு முதல் போட்டு இருக்கிறோம். 9 to 10 வரைக்கும் 8க்கு எடுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் குறிம்பா போட்டதுனால எங்களுக்கு டைம் கொஞ்சம் என்ன சொல்றது டஃப்பா இருக்குது. என்னுடைய ஐசிடி கிளாஸ் கூட ஒரு கிளாஸ் எடுக்க முடியாம இருக்கு 6 and 7க்கு. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா இருக்குது. சோ இந்த மாதிரி தான் போகும். ஜேசன் அஞ்சலோக்கு கஷ்டமா இருக்குதா மிஸ்? இங்கிலீஷ்ல கூட பேசுதா அப்படியா? டீச்சர் கேக்குற கேள்விக்கு பதில் பேசாம இருந்தவர். அப்ப நான் கேட்டேன், உங்கள்ட்ட பேச சொல்லி கேக்குறாங்க, ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல இங்கிலீஷால கேட்கும் போது எனக்கு விளங்குது இல்லன்றாரு. அப்பயும் பெரிய மகன் சொன்னாரு, ஒட்சிசன்னு சொன்னா உனக்கு என்னன்னு விளங்காதா அப்படின்னு ஏசினாரு. ஆனாலும் அவர் பதில் இல்ல நீங்க அவர் தமிழ் மீடியம்னா மிஸ்கிட்ட சொல்லணும், மிஸ் நான் தமிழ் மீடியம் மிஸ், எனக்கு தமிழ்ல கேளுங்க, எனக்கு விளங்கலைன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு தெரியும். ரைட், யாரு இங்கிலீஷ் மீடியம். அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்ல போட்டிருந்தாங்க, அப்ப எழுதி அனுப்பக்கூடியதா இருக்கும். ஆனா அவர் இந்த இன்னைக்கு போயிட்டு 6:30 7 மணி டீச்சர் வீட்டுக்கு வரும்போது ரகர் பிராக்டிஸ். அப்ப அதுதான் நான் கேட்டேன். அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு டைம் போட்டு இருக்கிறனால கொஞ்சம் நேரத்தோட 8ல இருந்து 9 மாதிரி போட மாட்டீங்களான்னு கேட்டேன். அது ரொம்ப டைம் அடுத்த நாள் காலையில இதோட பிரச்சனையா இருக்கிறதுனால இப்ப நாங்க நிறைய பேரும் சில பேரும் கிணமற்ற டைமுகளுக்கு மாத்துறதுக்கு இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கு டைம் போடக்கூடிய மாதிரி இருக்குது. கேட்டு போடவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நாட்கள். என்னன்னு சொன்னா மிஸ் தான் இங்கிலீஷ் மீடியம் மேக்ஸிமம் செய்யறா. சோ அதனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா ஒருக்கா மாற்ற வேண்டி வரும்னு நினைக்கிறேன். என்னன்னா எங்கட இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் நம்ம போயிட்டு தானே. சோ அதனாலயும் சில டைம் டேபிள் மாத்த வேண்டி வரலாம். பாப்போம், அப்படி வந்தா நான் மாத்துறதுக்குரிய வேலைகளை பாக்குறேன். சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் தேர்ந்தெடுக்கக்குள்ள நீங்க பிள்ளைகள் நீங்க இங்கிலீஷ் மீடியம் மிஸ்ட்டு சொல்லுங்க, மிஸ் நான் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு விளங்கல, தமிழ்ல கதைங்க. இல்லாட்டி தமிழ் மீடியம் பிள்ளைகள் மிஸ் நான் தமிழ் மீடியம் நீங்க இங்கிலீஷ் பேசுறது எனக்கு விளங்கலன்னு கேட்டா மிஸ் செய்வா. இப்ப என்னுடைய ஐசிடி கிளாஸ்ல அந்த மாதிரி தானே பிள்ளைகள் போடுறேன். நோட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல நான் வாசிப்பேன், பட் உங்களை விளங்கப்படுத்துற 2 பேருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சோ அந்த மாதிரி கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், எங்களுக்கு ஆக்கள் குறைவண்டதுனாலதான் நான் இப்ப ஒரு 1 month தானே நாங்க இது ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இனி நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் பேரண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் யாரும் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்கள் கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல ஒரு 5 பேர் மாத்திரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லப்பா. இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ்ண்டா 6 சயின்ஸ் ஒரு 5 பிள்ளைகள் இருந்தா கொஞ்சம் மிஸ்ஸுக்கும் கதைச்சு பிள்ளைகளோட பேசிக்கொள்றதுக்கு லேசா இருக்கும்.
ஒரு ஆள் 2 பேர் ரெண்டுக்குள்ள டைமும் அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஒரு 5 பேர் அந்த மாதிரி இருக்கு, ஒரு டார்கெட் ஒன்று இருக்குது. நானும் ட்ரை பண்ணுறேன். பேரண்ட்ஸும் உங்களோட ஒரு ஒத்துழைப்பு தந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் லேசா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு அது பிரயோசனம், ஜூம் கிளாஸஸ் விரும்புறவங்க இருப்பாங்க, பட் அது படிக்கிறதுக்கு போக முடியாது சில பிள்ளைகள் இருக்கு. இதுல இருக்கிற ஒரு 2-3 பேரோட பிள்ளைகள், டீச்சர்ஸோட பிள்ளைகள் அவங்களே எனக்கு சொல்லிக்கிறாங்க, இங்க தாங்க இருக்கிற இடங்கள்ல இந்த மாதிரியான வசதி இல்லவே, அதனாலதான் ஆன்லைன் கிளாஸ் விரும்புறோம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் பிள்ளைகளுக்கு, மற்ற பிள்ளைகள் யாரும் இருந்தா ஒரு கஷா பண்ணி கொள்ளுங்க. ரைட்டா? உங்களை கொண்டுதான் எனக்கு பிள்ளைகளை ரீச் பண்ண முடியும். எனக்கு ஓகே. வேற பவுண்டரி ஒன்றும் இல்ல. ஸோ ட்ரை பண்ணுவோம். இன்னும் ஒரு 2-3 மாசம் இப்போ இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் சமாளிப்போம். நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியும் ஐ ஹோப், நான் நம்புறேன் எங்களுக்கு பிள்ளைகள் கிடைப்பாங்கன்னு சொல்லி. ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஓகேயா இருக்கும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். ரைட், ஓகே. அப்ப சயின்ஸ் ஓகே. இப்போ எங்கட தமிழ் மிஸ் இருக்கிறா. தமிழ் மிஸ் வந்து கொழும்பில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் ஒன்றுல, ஒரு கவர்மெண்ட், சாரி, பிரைவேட் ஸ்கூல் ஒன்றுல தான் படிப்பிக்கிறா மிஸ். ஸோ தமிழ் மிஸ் இருக்கிறா. தமிழ் பாடம் கிரேட் 6ல தமிழ் பாடம் எடுக்க எத்தனை பிள்ளைகள் விரும்புறீங்க? விரும்பாதாக்கள் பிரச்சனை இல்லை, விரும்புறாக்கள் ஒருக்க சொன்னீங்கன்னா நாங்க கவுண்ட பார்த்து தமிழ் பாட டைம் டேபிள்ஸை போட்டுக்கொள்றது எங்களுக்கு லேசா இருக்கும். அதனாலதான் இப்ப சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி சொன்னா எனக்கு தயவா இந்த மீட்டிங் முடிஞ்சதும் ஒருக்கா எனக்கு அறிய தாங்க. நான் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட கேட்க மாட்டேன். இந்த பேரண்ட்ஸ் குரூப்ல தான் அடிக்கடி போடுறேன். அதுலதான் எங்களோட முக்கியமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். ரிசிப்டுகள் அனுப்புறீங்க, உங்களோட பேமெண்ட் ரிசிப்டுகள். ஸோ அதுல நிறைய போகிறது நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச உடனும், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனும் கிரேட் 6ல எத்தனை பேர் நீங்க பங்கு பெற்ற போறீங்க, 7ல எத்தனை பேர், 8ல எத்தனை பேர்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு தாங்க பிள்ளைகள். அப்பதான் எனக்கு டைம் டேபிள் மிஸ்ஸோட கதைச்சு செய்ய முடியும். சரியா? ரைட், ஓகே. இப்போ எங்களோட தமிழ் மிஸ் இருக்கிறாங்க. மிஸ் பேசுவாங்க, எப்படி தன்னுடைய மெத்தட் எப்படி போகுது. பட் அது பிள்ளைகள் மிஸ் நான் கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஆனா மிஸ் சொன்னா இல்ல மிஸ் பரவாயில்ல, பிள்ளைகளுடைய கெப்பாசிட்டி, அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு எனக்கு ஓகேயா இருக்க மாட்டேன். அப்ப மிஸ் விரும்பினபடினாலும் நாங்க நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்ஸோட டைமை பார்த்துட்டு நாங்க நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஈவினிங் மிஸ், நீங்க இனி பேசலாம். ரைட் மிஸ், உங்களை ஒரு கசின் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். வணக்கம். ஆசிரியருக்கும் இங்கே கூடியிருக்கிற பெற்றோர்கள், மாணவர்களுக்கும் எனது ஒரு இனிமையான ஒரு மாலை பொழுதுல நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் சங்கீதா. நான் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் வந்து டேபிரிட்ஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் வந்து யூனிவர்சிட்டியில லெக்சரா இருந்தேன். நான் கொரோனாவோட ஒர்க் ரிசைன் பண்ணிட்டு இருந்துட்டு இப்ப டெம்பரரியா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்னை பற்றி நான் வந்து முதல் பிள்ளைகள படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பித்தல்ன்றது ஒரு சேவையாத்தான் அதை பார்த்து தொடங்கி இருக்கிறேன். இதை செய்யணும். எங்கட தாய்மொழி வந்து தமிழ் எல்லாருக்கும் அறிஞ்சிருக்கணும். எனது மொழியை பற்றியும் நான் அறிஞ்சிருக்கணும். உங்களுடைய ஓலவலுக்கு எல்லாருமே நீங்கள் ஓலவல் எக்ஸாமுக்கு எழுத போற மாணவர்கள். அப்ப அந்த உங்களோட ரிசல்ட் சீட்டுல வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸா கட்டாயம் வந்து உங்களோட தமிழும், நீங்க உங்களோட தாய்மொழி ஏதோ அந்த தாய்மொழியும் உங்களுடைய ரிலிஜன், நீங்க கிறிஸ்தவமா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், உங்களோட ரிலிஜன் இஸ்லாமா இருக்கலாம், உங்களோட ரிலிஜன் அந்த ரெண்டும் பெஸ்ட் ரிசல்ட்ஸா இருக்கும் ஏசித்தி. அப்ப அந்த ரெண்டும் உங்களுக்கு முழுமையான திருப்தியான ஒரு அறிவு இருந்ததுன்னு சொன்னா மாணவர்களுக்கும் அது விளங்கும் என்று நினைக்கிறேன். வகுப்புல ஆசிரியர்கள் சொல்லி இருப்பார்கள். அநேகமான பாடசாலைகள்ல தரம் 6க்கு போவேக்குள்ள இது பற்றிய அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட சொல்லி ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறபடியா வழங்கி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். வந்து எனக்கு மிஸ்ஸும் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க என்னுடைய இது வந்து இப்ப நான் இப்ப தொடங்குவோம் என்று சொன்ன ரீசன் ஒவ்வொருவரும் இப்ப ஆன்லைன்ல வந்து பிள்ளைகள்
இந்த வாசிக்கிறதோ இப்ப நான் கொடுக்குற கேள்விகளை வந்து இன்னமாயவ செய்யறீன தாங்களா செய்யறீனியா பெற்றோருண்ட கெல்ப்பா ஒரு எக்ஸாம் வச்சா தாங்களா செய்யறீனியான்றத அறியறது கொஞ்சம் கஷ்டம். பெற்றோர்கள்லாம் கூட இருந்தா அதை கவனிக்கணும். மாணவர்களும் அதெல்லாம் கூடிய கவனம் எடுத்து செய்வார்கள்னு நம்புறேன் நான். வந்து அடுத்தது வந்து மிஸ் இப்ப நான் வகுப்பு போடுற இது வந்து ஒன்று ஏர்லி மார்னிங் ஒரு 6 to 7 அப்படி வச்சா அது காலையில எழும்பின உடனே பிள்ளைகளுக்கு படிக்க பதிகிறதாயும் இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இவைகளுடைய டைமையும் பார்த்து போடுவோம். இல்லாட்டி சாட்டர்டே ஈவினிங் வீக் டேஸ் ஸ்கூல் டேஸ்ல ஒரு 3 to 4 அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து களைச்சு போயிடுவீங்க. அதை படிக்கிற பாடத்தை விரும்பி படிக்கணும். அதாலே அது மார்னிங் நான் இதா இருக்குமெண்டு யோசிச்சிருக்கிறேன். வந்து கட்டாயம் இவைக்கு யூனிட் ஃபர்ஸ்ட் வேண்ட இது பாக்க நான் ரீடிங் பேசிக்ல இருந்தான் கொண்டு போவேன். அது வகுப்பு இல்ல ஒரு கிளாஸ் எப்பவும் இவைக்கு கிராமர் கிளாஸும் ரீடிங்கும் பொமனா உண்டு நடக்கும். அது எக்ஸ்ட்ராவா இப்ப அந்த வீக்குக்கு 2 கிளாஸ் என்ன மிஸ் சொன்னீங்க? என்ன மிஸ் வீக்குக்கு 2 அதை விட எக்ஸ்ட்ரா நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு வீக்ல 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வரும் பேசிக் கிராமர். அது நான் எக்ஸ்ட்ராவா போட்டு கொண்டு போவேன். ஏன்னா அது நீங்க தரோவா வந்து கிரேட் 8க்குள்ள போவைக்க 9க்கு போவைக்க ரீடிங்கும் கிராமர் எஸ்ஸே எழுதுற முறை லெட்டர்ஸ் அதுவெல்லாம் தரோவா இருந்தா நீங்க கிரேட் 9, 10 ஓ லெவல் சிம்பிளா படிச்சுட்டு போகலாம் பாஸ் பண்ணிட்டு. அதுக்குரிய உங்களுக்குரிய ஒரு வழிமுறையை நான் ஏற்படுத்தி தருவேன்ன்றதுல இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். மாணவர்கள் பெற்றோர்களுடைய என்ன பெற்றோர்கள்லாம் கூட பக்கத்துல இருந்து பார்க்க போறீங்க. ஓகே. ஏதாவது பேரண்ட்ஸ் கேட்க போறீங்களா என்னிடத்துல கேள்வி எதுவும்? பேரண்ட்ஸ் ஏதாவது உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதை மிஸ் இப்படி செய்யலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அப்படியே எங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி என்னது மிஸ்ஸுக்கு சொல்லியிருக்கேன். நாங்க லெசன்ஸ் முடிய லெசன்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும். பிள்ளைகள் வந்து டேர்ம் எக்ஸாம ஃபேஸ் பண்ண முதல் 2 அல்லது 3 பேப்பர்ஸ் நாங்க எப்படியும் செய்வோம். அது மிஸ்ஸுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதை விட வேற ஏதாவது பேரண்ட்ஸ் நீங்க பேச விரும்பினா மிஸ்ஸோட நீங்க கதைக்கெல்லாம் ஒரு 2 minutes தரேன். ரைட். ஏதாவது இருந்தா நீங்க மிஸ்கிட்ட கேட்கலாம். மற்றது பிள்ளைகள் மிக முக்கியம் மிஸ்ஸிட நம்பர் எந்த நம்பர் நீங்க வச்சிருக்கிற மாதிரி நீங்க சயின்ஸ் மிஸ்ஸிட நம்பர் வச்சிருக்கணும். மேத்ஸர் தமிழ் மீடியம் மேத்ஸோட நம்பர் வச்சிருக்கணும். தமிழ் மிஸ்ஸிட நம்பர் கட்டாயம் வச்சிருக்கணும். சரியா? மிஸ்ஸோட எப்படி நீங்க கால் பண்ணி நீங்க கதைப்பீங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாரோடையும் இருக்கணும். இப்ப நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணுறோம். ரைட்? என்னோட சேர்ந்து மிஸ்ஸோட சேர்ந்து இந்த 3 டீச்சர்ஸும் டீமா ஒர்க் பண்ணணும். ஸோ எப்படி நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பீங்களோ அதே இது நீங்க அவங்களோடய ஃபாலோ பண்ணணும். நீங்க எப்படி என்னுடைய கிளாஸ் முடிய எப்படி நீங்க அவங்களுக்கு எனக்கு நோட்ஸ் அனுப்புவீங்களோ அதே இது அங்கேயும் ஃபாலோ பண்ண வேணும். ரைட்டா? மிஸ்ஸுக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யறது இல்லை. ஸோ நீங்க அப்படி செய்யக்குள்ளதான் மிஸ்ஸுக்கும் என்ன சொல்றது என்ன மாதிரி உங்களை குடிச்ச ரெஜிஸ்டர் ஒன்று இருக்கு மைண்ட்ல. ரைட்? இந்த பிள்ளை இப்படி இந்த பிள்ளை இப்படின்னு சொல்லி. ரைட்டா? அதனால மிஸ்ஸிட்ட மட்டும்தான் நல்ல பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடாது. யாரும் தமிழ் மிஸ்ஸா இருக்கலாம், சயின்ஸ் மிஸ்ஸா இருக்கலாம், சாரோட கூட நீங்க அப்படிதான் இருக்கணும். உங்களோட எவ்ரி நோட்ஸுகள் எவ்ரி டே நீங்க படிக்கிற நோட்ஸுகள் அவங்களுக்கு அனுப்பி கரெக்ட் பண்ணி எடுத்து பார்த்து நீங்க செய்யறதா பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க செய்ய முடியும். பிசிக்கல் கிளாஸ் வந்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு ஆள்கிட்ட வந்து காப்பி எடுத்து பார்ப்போம். எங்களுக்கு அது பார்க்க முடியாது. ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புனாலதான் நீங்க படிக்க முடியும். சரியா? ரைட். ஓகே. அதனால டீச்சர்ஸோட நம்பர் எல்லாரும் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு கிளாஸ் டைம்ல எதுவும் விளங்கலைன்னா தயவு செய்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம். கால் அட்டன் பண்ணலன்னா கட்டாயம் நாங்க வாட்ஸ்அப்ல உங்களோட வாய்ஸ் அண்டாலும் அனுப்புங்க. சரியா? ஒரு வாய்ஸ் அண்டாலும் போட்டு மிஸ் எனக்கு இந்த விஷயம் விளங்கல இது எப்படி செய்யறேன்னு கேட்டா நாங்க கட்டாயம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். எனக்கு பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் நீங்க வாய்ஸ் அனுப்பி கேட்குறீங்க. அத போல நீங்க செய்யுங்க. ரைட்டா? எல்லா டீச்சர்ஸோட நீங்க இதை ஃபாலோ பண்ண வேணும். ரைட்டா? எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்குதா? பிள்ளைகள் எல்லாருக்கும் விளங்குதா மிஸ் சொல்றது? அதை விட இவைக்கு வந்து பெற்றோர் கவனிங்க. இவைக்கு வந்து டெய்லி ஒரு கிழமையில வந்து கட்டாயம் ஒரு 5 ரீடிங்காவது நான் ஒரு வாசிச்சு ஏதாவது ரீடிங் அனுப்பி விடுவேன்.
அதை இவர் ரீட் பண்ணி செய்து அனுப்பணும். எனக்கு டெய்லி ஒரு எஸ்ஸேயோ ஏதாவது ஒரு டாபிக் நான் இவைக்கு போடுவேன். அது செய்து எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடும். ஏதாவது ஒரு டாபிக் நான் அனுப்பினா அதை ரீட் பண்ணி அதை வியலா எஸ்ஸே எழுதி லெட்டர்ஸோ ஏதோ ஒரு ஒர்க்ஸ் டெய்லி அனுப்பி கொண்டிருப்பேன். அது செய்து கணக்க இல்லை ஒரு 10 சொல்ல ஒரு 15 நிமிஷம் தான் அதுக்கு இவ டைம் ஒதுக்கி படிக்க போறது. ஏன்னா டெய்லி வந்து டைம் டேபிள்ல இவ தமிழ் படிக்கணும்ன்றது. வீட்டை 8 பாடம் 10 பாடம் இருக்கும். அதை பிரித்து படிக்கிறதுக்குரிய முறையை கையாளணும்ன்றதுக்காண்டி நான் அந்த ஒர்க் டெய்லி குரூப்ல போடுவேன். வந்து அதை நீங்க குரூப்ல செய்து அனுப்பணும். அதை பெற்றோரும் கவனிக்கணும் கட்டாயம். அது ரைட். மிஸ் சொன்னதை வழங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் என்னோட நீங்க இப்போ ஒரு 3 வருஷம் டிராவல் பண்ணி வந்து இன்னைக்கு 8ஆம் ஆண்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்க 3 வருஷம் என்னோட டிராவல் பண்ணி வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னட்ட படிச்சா நீங்க வீட்டுல திருப்பி படிக்க வேணுமா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அதே மெத்தட்லாம் டீச்சர்ஸும் போவோம். உங்களுக்கு கூடுதலான ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் நாங்க பெருசா தாரதில்லை. என்னட்ட நான் தாரதுன்னு சொன்னா டிக்டேஷன் மட்டும்தான் இங்கிலீஷ்ல தருவேன். அதை போலதான் டீச்சர்ஸும் கூடுதலான ஒர்க் தர மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஒர்க்ஸுகள் இருக்கும். அதனால அதை நாங்க மெயின் பண்ணித்தான் நாங்க செய்வோம். ஸோ கூடுதலான தர மாட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் நீங்க வீட்டுல ஒவ்வொரு பாடத்தையும் படிக்கக்கூடிய விதத்துலதான் எங்கட கிளாஸ் போகும் பிள்ளைகள். ஸோ அதனால உங்களுக்கு தெரியுமென்று நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் பாடம் மிஸ்ஸுக்கு நான் இந்த மாதிரி நான் எதுவும் சொல்லல. பட் மிஸ்ஸே சொல்லி இருக்கிறா பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஒவ்வொரு நாள் நீங்க படிக்கக்கூடிய விதத்துல நான் படிப்பிப்பேன். நான் இந்த விஷயம் மிஸ் சொல்லல. சோ உங்களுக்கு தெரியும் மிஸ் எப்படி செய்ய போறான்றது. மிஸ்ஸும் எங்களோட சேர்ந்து வர்றதுக்கு பாத்தீங்களா அவங்களோட மைண்ட் செட்டும் அதே மாதிரிதான் இருக்கு. சோ பேரண்ட்ஸ் உடைய பங்களிப்பு மிக முக்கியம். நான் வலியுறுத்துற மாதிரி தான் மிஸ்ஸும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் உங்களை பக்கத்துல பிள்ளைகள் உங்களோட தான் இருக்கிறாங்க. சோ அவங்க படிக்கிறாங்களா என்ன செய்யறாங்கன்றத குறிச்சு நீங்க எங்களுக்கு அப்டேட்டோட தரைக்குள்ள சில பேரண்ட்ஸ் எனக்கு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப ஜேசன் அஞ்சலோட அம்மா கூட சொல்லுவான் மிஸ் வந்து அவன் படுத்திருப்பான் தூங்குவான் அந்த மாதிரி. சோ அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் சில நேரத்துல நான் மாத்தி கொள்றது, அவன்கிட்ட கேள்வி கேட்கறதா இருக்கலாம், மெதுவாக நான் அது மைண்ட்ல வச்சிருக்கேன். ரைட் அவன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நீங்க எங்களோட கண்டாக்ட்ல இருந்தா தான் உங்களோட பிள்ளைகளை பற்றி நாங்க சரியான ஒரு ஸ்டடி ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும். சோ இத கவனத்துல கொள்ளுவீங்கன்னு நான் நம்புறேன். சோ தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லல, பட் நீங்களும் அதே மைண்டோட இருக்கிறது உண்மைக்கு சந்தோஷம். ரைட், ஓகே. நீங்க சொன்ன படிப்பு இது இப்ப எல்லாம் காசை தாண்டி வேண்டிய எதிர்காலத்துல வந்து படிப்புன்றது எங்களோட தாய்மொழியுமே இப்ப இல்லாம போகுது. படிப்பை விட என்ன இப்ப டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு போற இதுல படிப்பை விட அவங்க வேற வேற ஆக்டிவிட்டிஸ்ல தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போறாங்களுடைய படிப்புக்குரிய முக்கியத்துவம் சரியான குறைவு. அது மூல காரணம் வந்து நான் இப்போ ஒரு ரீசெண்டா யூனிவர்சிட்டியில செய்த ரிசர்ச்ல வந்து பேரண்ட்ஸ்ட கேர்லெஸ். பிள்ளைகளை நாங்க பிள்ளை சொல்லலாம், பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கு. பேரண்ட்ஸ்ல பிழை இல்ல, தேவை எங்கட தேவை, எங்களுக்கு காசு தேவை, எங்கட பொருளாதார தேவைக்காண்டி நாங்க உழைக்க போறதால பிள்ளைகளுக்காண்டித்தான் உழைக்க போறோம். அத பிள்ளைகள் உணர்றையில நாங்க உழைக்க போறதால பிள்ளைகளுடைய பக்கத்துல இருந்து கவனிக்கிற டைம் குறைவு. அதுதான் பிரச்சனை எங்கள்கிட்ட. அதனாலதான் அந்த பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் வழி மாறி போற இதுகளும் இப்ப போய்கொண்டிருக்குது. நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே டெய்லி நியூஸ் வழியா பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழி காட்டலாம் இது வகுப்பு இருக்குமென்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு ஒரு 1 month 2 monthsல உங்களுக்கு 1 monthலயே ஒரு வித்தியாசம் தெரியும் வகுப்பு. இப்போ ஒரு எக்ஸாம் எடுக்கிறதுல பிள்ளை ஒரு 5 மார்க்ஸ் கூட எடுத்தாலும் அது பிள்ளைன்ற இம்ப்ரூவ்மெண்ட் தான். எடுத்த உடனே பிள்ளை 100 மார்க்ஸ் எடுக்குமென்று எதிர்பார்க்காங்க. நீங்க 20 மார்க்ஸ் எடுக்குதுன்னா அடுத்த டேர்ம் ஒரு 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் கூட எடுத்தாலும் அது பிள்ளைன்ற இம்ப்ரூவ்மெண்ட். அது படிப்படியா அது பிள்ளைன்ற இம்ப்ரூவ்மெண்ட்ன்றதை என்கரேஜ் பண்ணினீங்கன்னா நிச்சயம் பிள்ளைகள் நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க. மிஸ் சொன்ன பாயிண்ட்ஸே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மிஸ்ஸுக்கு நான் எதுவும் சொல்லல. என்ன சொல்லியிருக்கேன், எங்களுடைய வேலை டீச்சர்ஸோட வேலை கைட் பண்றது மட்டும்தான். பிள்ளைகள் நீங்க இப்படி செய்தா இப்படி செய்யலாம் கைட் பண்றது. அதுல நீங்க 35 மார்க்ஸ் எடுக்கிறீங்களா 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்களா அது உங்களோட கையில தான் இருக்கு. சரியா? எங்களுக்கு வேலை கைட் பண்ற வேலை. எல்லா டீச்சர்ஸுக்கு வேலை கைட் பண்றதுதான். நீ பிள்ளைகள் இந்த ட்ராக்ல போனா இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்றது மட்டும்தான். பட் அதுல மார்க்ஸ் எடுக்கிறது உங்களோட கையில, அது எங்களோட கையில இல்ல. மிஸ்ஸினாலதான் ரெண்டது இல்ல, அது உங்களோட கையில. நீங்க அதை விரும்பி அந்த பாடத்தை விரும்பி படிக்கிறீங்க மைண்ட்ல எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அது உங்களோட கையில தான் இருக்கு பிள்ளைகள்.
ஸோ நீங்க தான் அதுக்கு இன்னைக்கு யார் அம்னா சொன்னாங்க 95 எடுத்த சாரி 95 எடுத்திருந்தாங்க இங்கிலீஷ் மார்க்ஸ். நான் கிரெடிட்ஸ் கொடுத்து நான் வாக்குதான். ஏன் 95 எடுக்கிறதும் 35 எடுக்கிறதும் அவாட கையில, மிஸ்ஸோட கையில டிரெக்ட் பண்றது மட்டும்தான். ஸோ அதே இதை தான் மிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் எங்களுக்கு 20 பிள்ளைகள் 30 பிள்ளைகள் வேணாம். நாங்க எங்களோட கிளாஸ்ல கேட்கறது ஒரு 10 பிள்ளைகள் எங்களுக்கு காணும். என்னுடைய கிளாஸ்ல இருக்கிற மாதிரி டீச்சர்ஸோட கிளாஸ்ல இருந்தா போதும். ஒரு 10 பிள்ளைகள் காணும். எங்களுக்கு கவனமா பிள்ளைகளை படிப்பிக்க நாங்க உங்கள்கிட்ட வேண்டுற பேமெண்ட்டுக்கு கவனமா படிக்கிறது எங்களுக்கு ஒரு 10 பிள்ளைகள் காணும். ஸோ இதனால ஸோ நீ இன்னைக்கு மிஸ்ஸோட கதைச்சதுனால ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்குமென்ற நம்புறேன். இந்த மீட்டிங் முடிஞ்சதும் தயவாக யாரும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்களோ எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று செட் பண்ணி மிஸ்ஸோட நான் உங்களை செட் பண்ணி விடுறது, குரூப் ஒன்று செட் பண்ணி கொடுத்து தமிழ் பாட டைம் டேபிள் நாங்க கண்டினியூ பண்ண இருக்கிறோம். மிஸ் முடிஞ்சா நாங்க டுடே இஸ் வெனிஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடேக்குள்ள நாங்க கன்ஃபார்ம் பண்ணுவோம் நாங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. நான் நினைக்கிறேன் மிஸ் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணிடுவா, மண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவா. சோ இந்த 2 நாளும் கொஞ்சம் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொள்ளுவோம். குரூப்ஸுகள் பிள்ளைகள் யார் இந்த வாரினம் என்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லி குரூப்ஸுகளை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு மண்டே நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் மிஸ். ஓகே தானே? இப்ப வார பிள்ளைகள் யாரும் அப்படி ஒரு பிள்ளை வந்தாலும் ரெகுலரா இருக்கட்டுக்கு அவங்கட இது இப்ப வாராக்காண்டி ஒரு சாட்டர்டே இப்ப இத்தனை பேர் வாரனையும் அவங்க இதோண்டு நாங்க சாட்டர்டே ஒரு டைம் ஈவினிங்கோ இதோ போட்டு ஒரு குரூப் இது மாதிரி பிள்ளைகளை ஸ்டடி பண்ணோம். பிள்ளைகளும் என்ன ஸ்டடி பண்ணணும், படிப்பிக்கிற டீச்சர்ல பிள்ளைகளுக்கும் விருப்பம் இருக்கணும், முதலாவது பிள்ளைகளுக்கு விருப்பம் இருக்கணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு படிக்க ஆசை இருக்கும். சோ ஒரு கலந்துரையாடல் உண்டு நாங்கள் பிள்ளைகளோட இதண்டுட்டு பிறகு மண்டேல இருந்து கிளாஸ டைம் டேபிள போட்டுக்கொண்டு போவோம். சோ நான் மிஸ்ஸோட கதைச்சிட்டு பிள்ளைகள் அந்த கிளாஸ் இப்ப போறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். ரைட், ஓகே. தமிழ் பாடத்தை குறிச்சு வேற ஏதாவது கேட்க விரும்பினா பேரண்ட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச் மிஸ். எஸ் ஏர்லியா மார்னிங்ல செய்யறேன்னா 5 to 6 என்ன மாதிரி அந்த தான் ஓகேயா இருக்கும். எனக்கு ஓகே பிள்ளை 5 to 6 என்றாலும் எனக்கு நான் சந்தோஷமா எடுப்பேன். ஏனென்று சொன்னா பிள்ளைகளுக்கு அந்த டைம் சொல்லி கொடுக்கறது நேரடியா மைண்ட்ல பதிஞ்சிடும். பிள்ளைகளும் உற்சாகமா இருப்பாங்க, மூளையில பதிகிற இதுவும் கூட நல்லா இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லை. சில பிள்ளைகளுக்கு இப்ப பிள்ளைகள டைம் சில பிள்ளைகளுக்கு இப்ப ஒரு 4 பிள்ளைகள் காலமையும் 2 பிள்ளைகள் இல்ல ஒரு பிள்ளைக்கு காலமையும் 2 பேருக்கு ஈவினிங் நான் அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. படிக்கிற பிள்ளைகள் இதுக்கு ஏற்றமா எடுப்பேன். ஏன்னா படிக்க ஆர்வமா இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அதை கட்டாயம் அது ஒரு சேவையா செய்வேன். கண்டிப்பா வந்தானா எனக்கு அந்த கிளாஸ் நீங்க பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும், அதான் முக்கியம். அந்த நான் கொடுக்குற என்னுடைய ஒரு 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் அந்த டைம்ன்றது எனக்கு சரியான ஒரு முக்கியமான டைம். நான் நிறைய கிளாஸ் ஒன்றுமே போறேன் மலர் மிஸ் இப்படி கேட்டேன்னு சொல்லி 2 பிறகுதான் நான் ஓகே பண்ணி நான் பிள்ளைகள் பாவம் செய்வோம் என்று சொல்லி. அதால எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா எனக்கு ஓகே. நான் 5 to 6 என்றாலும் ஓகே எனக்கு நோ இஷ்யூ. ஓகே மிஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரைட், வேற ஏதாவது? மிஷேல். எஸ் குட் ஈவினிங் டீச்சர், நான் மிஷேல் ரப்பா கேட்கிறேன். எஸ் மிஷேல் டப்பா. டீச்சர் எனக்கு ஒருக்கா நான் இந்த மேத்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லணும். லாஸ்ட் மந்த் எல்லாம் சார் ஒரு 2 பாடம் 2 கிளாஸ் எடுக்கே இல்லை. அதுக்கு பிறகு ஏதோ சுவம் இல்லைன்னு சொன்னவர். எனக்கு எப்படின்னு கேட்டால் நான் ஒரே நெகட்டிவ் சொல்கிறேன்ன்றதை மீன் பண்ணாதீங்க. எனக்கு அந்த பழைய இது திரும்பி ரிப்பீட் பண்ணுதான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் திரும்பி வருது. அதால தான் நான் ஈவன் சயின்ஸுக்கு கூட நான் விடே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஃபீட்பேக் கேட்கணுன்றதால தான் நான் இருந்தேன். எனக்கு ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னும் பயமாக இருக்கு டீச்சர், நாங்கள் அந்த நடுவாத்துல இருப்போமோ தெரியான்னு சொல்லிட்டு. என்னன்னா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இல்லை தமிழ் மீடியம் டீச்சர். எனக்கு அந்த சிலபஸும் 3rd term சிலபஸ் சார் அந்த புதுசாக தானே இருக்கிறார். அப்போ 3rd term இப்போ படிப்பிக்க வேண்டிய பாடத்தை விட்டு இன்னும் பின்னால தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு 3rd term எக்ஸாமினேஷனில் எப்படியான இது வரப்போகுதுன்றது ஓரளவுக்கு ஊகிக்க முடியதா இருக்கிறது.
ஸோ அந்த விஷயமும் கொஞ்சம் சார் பார்க்கணும் மாதிரி இருக்கு. மேடம் யூனிட் எக்ஸாம்ஸ் முடியாது நடத்துறது, நடத்த வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. அப்படி இல்லாட்டி அது எப்படி ஒரு ஆளுக்கு இது செஞ்சது அன்றைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பயிற்சி 1 2 3 4 அப்படியே ஒரு 5 6 பயிற்சியை உடனே செய்ய சொல்லி இதை செய்யுங்க பிறகு நான் பார்க்குறேன்ன்ற மாதிரிக்கு நான் நான் பக்கத்தில் இருக்கக்குள்ள எனக்கு கேட்டது. ஸோ ஆஹா. அந்த அந்த விஷயம் எனக்கு உண்மையாக நான் இன்றைக்கு டிசைட் பண்ணியிருந்தேன்னா மேத்ஸ் நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு கதைச்சிட்டு இல்லை நான் இனி மேத்ஸ் தொடரலைன்ற மாதிரி செய்வோம்ன்றது தான் இருந்தது. அது கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கும் டீச்சர். ரைட், ஓகே ஓகே. நான் என்னடா போன மந்த் வந்து சார் ஒரு கேம்ப் ஒன்றுக்கு இங்கால வெளியே போனதுனால அவருக்கு அந்த 2 weeks எடுக்க இல்லை டீச்சர், முடியல. நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னா நீங்கள் கிளாஸ் அப்படி ட்ராப் பண்ணினீங்கன்னா அந்த அந்த வீக்கோ இல்லாட்டி அதில் கிளாஸ் எஸ், நீங்கள் திரும்பி போட்டு முடிச்சிருவீங்க. பட் சார் அந்த விஷயம் ஸ்கிப் பண்ணியிருந்தவர். நான் சார் அவரோட நான் அதை கதைக்கு அப்சர்வ் பண்ணி போட்டு கட்டாயம் தான் நான் அந்த பாயிண்ட்டை நான் இடத்துக்கிட்ட இது கட்டாயம் செய்தேன். கட்டாயம். இல்ல இல்ல மற்றது இல்ல, ஃபீட்பேக் வேணும். இப்போ என்ன மாதிரி தான் எல்லாரும் செய்யணும்னு நான் விரும்புறேன். ஸோ நான் சாரோட கதைக்கிறேன். ஓகே, இப்படி சொல்ல வேணும். நீங்க இப்படி சொல்லாம இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் நான் கேட்கறது.